ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெக்ஸகனல் ப்ரிசம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின்: ஏ ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைடு 25 mm, axis height 55 mm, resting on HP with one of its base edges such that the axis is inclined 30 degree to HP and parallel to VP. Draw its projections of the prism. Okay, hexagonal prism of base side 25, axis height resting on HP தான், with one of its base edges. ஒரு பேஸ் எட்ஜு ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஹெக்ஸகனல் ப்ரிசம் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு ஹெக்ஸகன் போட்டிருக்கேன். அதான் இந்த மாடல் தான் வந்து எனது பேஸ் எட்ஜு ஹரிசாண்டல் பிளேனில் என்ன ஆகுது, ரெஸ்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். பேஸ் எட்ஜு ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஓகே, லெட்டர்ஸ் மார்க் பண்ணுவோம். ஏ, பி, சி, டி, இ, எஃப். இன்சைடு 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். வெர்டிக்கல் லைன்ஸ் XY ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் பாயிண்ட் 3 and 6 சேம் லைனில் வரும். ஆக்சிஸ் ஹைட் 55 mm. ஓகே, 55 mm. ஸோ இந்த லைனும் 55 mm ட்ரா பண்ணணும். இந்த லைனும் 55 mm. ஓகே, க்ளோஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ஸ் B dash, A dash, C dash, F dash, D dash, E dash. இந்த பாயிண்ட்ஸ் 2 dash, 1 dash, 3 dash, 2 dash, 4 dash, 5 dash. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரா பண்ணியிருக்கோம். ஹெக்ஸகனல் ப்ரிசம், ஹெக்ஸகன் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ், அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் 30 டிகிரி டு ஹெச்பி. ஸோ அப்போ பேஸ் லைன் ஃபஸ்ட்டு இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணுவோம். ஆக்சிஸ் 30 டிகிரி இன்க்ளைண்ட் அப்படின்னா பேஸ் லைன் 60 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும். 60 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரொடெக்டர் எடுத்து XY ஆக்சிஸ் லைனில் இருந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி லெஃப்ட் சைடு 60 டிகிரி ஆங்கிள் மார்க் பண்ணி பேஸ் எவ்வளவு லென்த் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பேஸில் இருக்கக்கூடிய லென்த்தை மெஷர் பண்ணி இந்த 60 டிகிரி ஆங்கிளில் கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் 4 1 dash 5 1 dash, இந்த பாயிண்ட் 2 1 dash 1 1 dash. நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி 2.2. ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். 3 1 dash 2 1 dash. ஓகே, நெக்ஸ்ட்டு செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஒரு லைன் அந்த பேஸ் லைனுக்கு பேரலல், இன்னொரு லைன் பேஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக 55 mm ஆக்சிஸ் ஹைட்டு. ஆக்சிஸ் ஹைட்டு. ஓகே, இந்த லைனை அப்படியே பேரலாக ட்ரா பண்ணுவோம். mm. ஓகே, பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, B1 dash, A1 dash, C1 dash, F1 dash, T1 dash, E1 dash. ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் வியூ வெர்டிக்கல் பாயிண்ட்ஸ்
lines, bottomல இருந்து vertical lines. Okay, next hexagon, horizontal line, point C, point B and point D same line ல வரும். Point A and point E same line. Same line. Okay. So points mark பண்ணுவோம். So first point A, A1, point B, B1, C1, B1, 1, F1. Same இந்த பக்கம் point 11, 21, 31, 41, 51 and 61. Okay, next hexagon join பண்ணும் A to B. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய பேஸ் விசிபிளாக இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட். ஸோ அப்போ டாப் பேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் டாப்லேருந்து பார்க்கும்போது நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைனாக இந்த ஹெக்ஸனை ட்ரா பண்ணுவோம். பாட்டமில் இருக்கக்கூடியது பாயிண்ட் 1 and 2 and 2 to 3 and 1 to 6 இவ்வளோ தான் வந்து என்னது விசிபிளாக இருக்கும். அதாவது இந்த பாட்டமில் டச் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் பிளைனில் டச் ஆகிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் டாட்டட் லைனில் வரும். ஸோ 6 to 5 and 4 and 4 to 3. ஸோ இந்த பாயிண்ட் இவ்வளவும் எப்படி வரும் டாட்டட் லைன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பேஸ் எட்ஜஸ், ஸ்லாண்டிங் எட்ஜஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைன், டாப் ஸ்ட்ரைட் லைன். So next 4 to D, 4 to D point dotted line and 5 to E dotted line. இது எல்லா பாயிண்ட்ஸும் ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஓகே, தேங்க்யூ.